ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் வீடியோவில் நம்ம கேடி வீடியோஸ் அப்படிங்கிற சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது எதுனா நம்ம வெப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது சம்மந்தமாக எது நம்ம ஃப்ரண்ட் எண்டில் காட்டுறதா இருந்தாலும் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஸ்பிளேயில் வந்து காட்ட முடியும். ஓகேவா? ஹெச்டிஎம்எல் இல்லாமல் ஃப்ரண்ட் எண்டில் எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஹெச்டிஎம்எல்லை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு சிம்பிளாக ஒரு நோட் பேட் இருந்தாலே போதும். நம்ம ஹெச்டிஎம்எல்லை வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு ஐடி இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவை வேறு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதுதான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் ஹெல்ப் போயிட்டு வெல்கம் பேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த வெல்கம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா பாருங்கள், நான் ஹெச்டிஎம்எல், ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி நான் தனித்தனி ஃபோல்டராக வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கிட்ஹப் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து மஸ்ட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே போயிட்டு தென் என்ன பண்ணணும், செலக்ட் ஃபோல்டர் வந்து கொடுத்துடணும். ஓகேவா? அது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து டிஸ்பிளே ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டரே வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர் தேவைப்படுது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல் மட்டும்தான் நான் படிக்க போகிறோம். ஸோ ஹெச்டிஎம்எல் மட்டுமே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரோக்ராமுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் HTML அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்பெல்லிங் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. FIRST. ஓகே, சம்பாட் எனக்கு ஏதோ மிஸ்டேக் வருது. ஓகே, வேறு ஏதாவது பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்கா? ஓகே, நத்திங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு HTML நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த HTML தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், HTML எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ HTML அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, HTML அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டு தான். ஓகேவா? இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு பேஜ் தான். இந்த பேஜுக்கு வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்டார்டிங் எண்டிங் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு HTML அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதை க்ளோஸ் பண்ணும்போது /HTML அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நமக்கான HTML வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே வந்து அவுட்புட் வருதான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, கோ லைவ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. தட் இஸ் லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த கோ லைவ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த அவுட்புட்டை நான் அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன். ஓகேவா? இதை அப்படியே நான் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். ரைட் சைடு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ப்ரௌசர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துக்குங்க, ப்ரௌசர் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ரைட் சைடு வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு கண்டென்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா, நம்ம உள்ள HTML பேஜ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோமே தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்லலை. கரெக்டாக? இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து நம்ம சொல்லணும். கண்டென்ட்டை எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனை வந்து பாடி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம பாடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? பாடி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு பாடி வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாடிக்கான கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கண்டென்ட் வந்து சம்திங் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்.
சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சம்திங் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பாடியில் கொடுத்தாலும் அது வந்து அப்படியே அவுட்புட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு உடம்புக்கு பாடி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தலையும் வந்து முக்கியம். கரெக்டாக? அதனால் ஹெட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெட்டில் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ரௌசரில் இங்கே மேலே தெரியுதுல்ல இந்த கிரே கலர் பாக்ஸ், இந்த கிரே கலர் பாக்ஸை மொத்தமாக வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தான் வந்து ஹெட். ஓகேவா? இந்த கிரே கலர் பாக்ஸில் நம்ம டிஸ்பிளேயில் என்ன தெரியணும், அதாவது இந்த லைனில் நமக்கு என்ன தெரியணும், இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியணும், இந்த ஐக்கான் என்ன இருக்கணும், இந்த ஐக்கான் என்ன இருக்கணும், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது வந்து இந்த ஹெட்டு தான். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே வந்து நான் டைட்டில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? அதாவது இந்த HTML பேஜோட டைட்டில். ஓகேவா? மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நான் சேவ் பண்ணும்போது எனக்கு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு டைட்டில் வந்து எனக்கு வந்துடும். ஓகேவா? நல்லா பாருங்கள், நான் இது கிளியர் பண்ணிக்கிறேன். அதை கிளியர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் வேறு ஒரு நேம் வந்து வைக்கிறேன். HTML5 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எனக்கு HTML5ன்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு HTML5ன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு பேசிக் HTML வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை இன்னைக்கு வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் HTML டெவலப்மெண்ட் வந்து நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நமக்கு என்ன முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா, எந்த ஒரு பேஜாக இருந்தாலும் ஹெட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தெரியணுமா? ஸோ அந்த ஸ்ட்ராங்கான தெரிகிற ஹெட்டிங்க்கு வந்து நம்ம H1 அப்படின்னு சொல்லி நம்ம நேம் வச்சுக்கணும். ஓகேவா? H1 தான் வந்து இருக்கிறதே வந்து ஸ்ட்ராங்கான வந்து ஹெட்டிங். ஓகே, இந்த இடத்துல போய் நான் சம்திங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நல்லா பெருசாக ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு தெரியும். எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சேவ் பண்ணுறேன், எனக்கு பெருசாக ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு பேஜாக இருந்தாலும் ஹெட்டிங் வந்து மோஸ்ட்டாக H1 தான் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? H1 இல்லாத ஹெட்டிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி, H1 மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. H1லேருந்து H6 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நான் H2 போட்டு இந்த H2 நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன், ஏதோ ஒன்று வந்து நான் சொல்லலாம். என்ன சொல்லலாம், சம்திங் TWO2 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன லெட்டர்ஸாக வந்து எனக்கு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்த லைனில் வந்து நான் H3 கொடுக்குறேன். H3 கொடுக்கும்போது சம்திங் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது H4 கொடுக்குறேன். ஓகேவா? H4 வந்து கொடுக்குறேன். H4ல் வந்து சம்திங் 4 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். H4 வந்து எப்படி நமக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது H5 க்ரியேட் பண்ணுறேன். H5ல் வந்து என்ன கொடுக்குறேன், சம்திங் 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் வருது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் H6 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து லாஸ்ட் வேல்யூ. ஓகேவா? H6ல் போயிட்டு இதே சம்திங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு 6ன்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா H6 வந்து எனக்கு வந்திருக்கு. சரி, ஓகே, H6 வரைக்கும் எனக்கு ஓகே. H7 ட்ரை பண்ணி பார்ப்போமா? H7 ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல H7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேவா? H7 ட்ரை பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்து வருது. பட் அது H7ஆக இருக்குமான்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா? சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா H7ஓட டெக்ஸ்ட்டும் சாம்பிள் டெக்ஸ்ட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா H7 டெக்ஸ்ட்டும் சாம்பிள் டெக்ஸ்ட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் எந்த சேஞ்சஸுமே வரல. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, HTMLல H6 வரைக்கும் தான் இருக்குது, H7 வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஏதாவது எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படி கேட்டால், HTMLல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, எரர் இருக்குது அப்படின்னா அது எரர் இருக்குதுன்னு வந்து சொல்லாது. ஓகேவா? எரர் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு அவுட்புட் காட்டாமல் வந்து நமக்கு போயிடும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணும்போதே எரர் இல்லாத மாதிரி தான் டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம அப்படி டைப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்பராக அவுட்புட் வரும். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த H4ல் வந்து நான் இந்த க்ளோசிங் டேக் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? க்ளோசிங் டேக் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். நமக்கு அவுட்புட் ப்ராப்பராக தான் வருது, நமக்கு தேவையான அவுட்புட் தான் வருது. பட் இருந்தாலுமே வந்து இது சின்டாக்டிக்கலி வந்து ராங் தான். ஓகேவா? ஸோ அதனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து H1லேருந்து H6 வரைக்கும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட். ஸோ இதுக்கப்புறம் வந்து இனி நிறைய டேக்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதோட நேம் தான் வந்து அதோட டேக்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா
நான் வந்து p டேக் யூஸ் பண்ணேன்னா எனக்கு பேராகிராஃப் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இஷ்டம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பேராகிராஃப் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு சாம்பிள் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், பேராகிராஃப் மாதிரி வேணும் அப்படின்னா விஎஸ் கோடில் லாரம் அப்படின்னு போட்டு 500 அப்படி சொல்லி டைப் பண்ணிங்கன்னா 500 கேரக்டர்ஸ் 500 டெக்ஸ்ட் இருக்கிற 500 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பேராகிராஃப் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ 500 வேர்ட்ஸ் இருக்கிற பேராகிராஃப் க்ரியேட் ஆகிடுச்சு. சேவ் பண்ணோன்னா எனக்கு 500 வேர்ட்ஸ் வந்து எனக்கு பேராகிராஃபாக வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், இந்த பேராகிராஃப்குள்ளே போயிட்டு நான் இந்த பேராகிராஃப்க்கு டிசைன்ஸ் வந்து நான் கொடுக்கலாம். ஓகேவா? டிசைன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டைலுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸை தான் நான் மாற்ற போகிறேன், இல்லை ஃபாண்ட்டோட ஃபேமிலியை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோனோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மோனோ ஸ்பேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணேன்னா எனக்கு எல்லா ஃபாண்ட்டு எல்லா டெக்ஸ்ட்டுமே எனக்கு மோனோ ஸ்பேஸே எனக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு பாருங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா, எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கோட் எல்லாமே வந்து மோனோ ஸ்பேஸில் தான் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து இது இருக்கட்டும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா பேராகிராஃப் டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா பேராகிராஃப் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இதை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸ்டைல் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இல்லைனாலும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டான அவுட்புட் தான் வந்து வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு எனக்கு வந்து பேராகிராஃபே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன சென்டென்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? லோரம் 30 அப்படின்னு போட்டு எனக்கு வருது. அது ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான் எனக்கு வரப்போகுது. இப்போ சேவ் பண்ணேன்னா எனக்கு வந்து சென்டென்ஸ் மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இது கூடவே வந்து நான் இன்னொரு பேராகிராஃப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த பேராகிராஃபில் லோரம் போட்டு நான் ஒரு 50 அப்படின்னு சொல்லி நான் 40 அப்படின்னு சொல்லி நான் போட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகேவா? என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு பேராகிராஃபுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணுமோ அந்த கேப் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்திருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல போய் எனக்கு அடுத்த லைன் போகணும், ப்ரீவியஸ் லைன் போகணும் அப்படின்னாலும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பேராகிராஃப்னு கொடுத்துட்டாலே ஒவ்வொரு பேராகிராஃபும் தனித்தனியாக தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேராகிராஃபோட பவர். ஓகேவா? இதை வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? பேராகிராஃப் அப்படிங்கிறது பிளாக் லெவல் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா அது இந்த ஸ்க்ரீனோட மொத்த வித்தையுமே வந்து அதோட யூசேஜுக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேவா? மொத்த வித்தையும் அதோட யூசேஜுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்ததாக புதுசாக க்ரியேட் பண்ணுறது அடுத்தடுத்த லைனில் தான் வருமே தவிர அதே லைனில் வரவே வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே வந்து நான் ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேயே ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த 1 2 3 எங்கே வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 2 3 நம்ம எங்கே சேவ் பண்ணாலுமே வந்து அடுத்த பேராகிராஃபாக தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராகிராஃப் இஸ் அ பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பிளாக் லெவல், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளாக் லெவல் என்ன அப்படின்னா டிவ் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? இந்த டிவ் டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா? ஸோ எலமெண்ட்னால் ஒன்றுமே இல்லை, டேக் இருக்கும். டேகுக்குள்ளே நம்ம ஒரு கண்டென்ட் வச்சுருப்போம். அந்த கண்டென்ட்டை வச்சுட்டு நம்ம டேகை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து எலமெண்ட், HTML எலமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே வந்து நமக்கு எலமெண்ட் தான். இந்த HTML அப்படிங்கிறது நமக்கு ஒரு எலமெண்ட் தான். HTML to /HTML இது ஒரு நமக்கு ஒரு எலமெண்ட் தான். இந்த ஹெட் டு /ஹெட் ஒரு எலமெண்ட் தான். இந்த டைட்டில் டு /டைட்டில் இது ஒரு எலமெண்ட் தான். பாடி டு பாடி இது ஒரு எலமெண்ட் தான். டிவ் டு டிவ் இதுவும் நமக்கு வந்து ஒரு எலமெண்ட் தான். ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு டேகுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னாலே அது வந்து எலமெண்ட் தான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போய் ஒரு லாரம் அப்படின்னு போட்டு நான் ஒரு 50 அப்படின்னு போட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லாரம் 50 டெக்ஸ்ட் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நமக்கு எதுவும் பெருசாக வித்தியாசம் தெரியல. ஓகேவா? நான் இன்னொரு டிவ் நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல டிவ் அப்படின்னு போட்டு இன்னொரு டிவ் போட்டு இங்கேயும் லாரம் 50 அப்படின்னு சொல்லி நான் போட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த லைனில் வருது. பட் அது பேராகிராஃப் மாதிரி இல்லை. கரெக்டாக நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பேராகிராஃபில் இருந்த மாதிரி லைன் ஸ்பேஸிங் வந்து நமக்கு வரல. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட், நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? டிவ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் அ பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு பேராகிராஃப்க்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட்
மோராலஸ் இது வந்து ஈக்குவல் ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம டெக்ஸ்ட்டு நிறைய இன்புட்டாக கொடுக்கும்போது நம்ம டிவ் யூஸ் பண்ணுறதை விட பேராகிராஃப் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? நமக்கு பேராகிராஃபுக்கான டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக கொடுக்கலாம். அது ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஆனால் டிவ்வில் வந்து என்னென்னா அது வந்து ஒரு பாக்ஸை மட்டும்தான் கொடுக்குமே தவிர பிளாக்கை மட்டும்தான் கொடுக்குமே தவிர பேராகிராஃப்கான ஸ்ட்ரக்சரை வந்து டிவ் கொடுக்காது. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளாக வந்து அந்த டிவ்வில் வந்து எனக்கு பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ் மாதிரியே வேறு என்னென்னலாம் நம்மக்கிட்ட பிளாக் லெவல் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது உங்களுக்கு ப்ராப்பராக அவுட்புட் வரலன்னா அப்படின்னா வந்து நான் அது டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், W3 ஸ்கூல்ஸ் போகிறேன். W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு HTML பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா HTML பிளாக் லெவல் அண்ட் இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 கண்டென்ட் வந்து எனக்கு வருது. ஓகேவா? ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, பிளாக் லெவல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் இன் நியூ லைன். ஓகேவா? நம்ம 1000 பிளாக்ஸ் வச்சுருந்தாலும் 1000 பிளாக்ஸும் புது லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஒரே லைனில் 2 பிளாக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஓகேவா? ஒரு 1% தான் வந்து சான்ஸ் இருக்குது. அதுவும் வந்து நம்மளாக வந்து அந்த பிளாக் ஒரே லைனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது வந்து இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கலி ஆட் சம் ஸ்பேஸ். ஓகேவா? மார்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துக்கும். ஓகேவா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த எலமெண்ட்டுக்கு முன்னாடியும் எலமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் கொடுத்துரும். ஓகேவா? பிளாக் லெவல் எலமெண்ட் ஆல்வேஸ் டேக் அப் ஃபுல் வித் அவைலபிள். இந்த ஸ்க்ரீனோட மொத்த லென்த்தையுமே வந்து அதை எடுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெச்சஸ் அவுட் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஸ் ஃபார் ஆஸ் இட் கேன். எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அது போயிடும். ஓகேவா? நம்ம பி டேகும் டி டேகும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது 2 ஆஃப் த பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்டிக்கல் ரிலேட்டட் திங்ஸை நம்ம ஆர்டிக்கலில் சொல்லலாம். அசைடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம வேறு ஏதாவது சைடில் நம்ம நகர்த்தி வைக்கணும், அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இந்த அசைடு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கேன்வாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிடி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிக் கேப்ஷன், ஃபிகர், அதுக்கப்புறம் ஃபீல்டு செட், டிடி, டிஎல், அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? இதெல்லாமே வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்குமே தவிர நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளேல காட்டும்போது நமக்கு கண்டென்ட்டாக கரெக்டாக காட்டும். ஓகேவா? ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிசைனில் வந்து காட்டும். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு பிளாக் லெவல் எலமெண்ட்டு சொல்லியிருக்கு. இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா வீடியோவுமே இந்த வித்தை வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கும் யூஸ்வலாக. ஓகேவா? யூஸ்வலாக இந்த வித்தை ஃபுல்லாகவே எடுத்துக்கும். பட் இருந்தாலும் நம்ம செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எனக்கு லெஃப்ட் சைடு வீடியோ வேணும், ரைட் சைடு வேறு கண்டென்ட் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு HTML CSS வந்து நமக்கு கொடுக்கும். இந்த ரெண்டையும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்து போவோம். இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட்டு எப்போவுமே ஒரே லைன்லேயே தான் வந்து அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் பேஜில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சேஞ்சுமே வராது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து 2 கண்டென்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல போய் நான் சாம்பிள் 1, ஓகேவா, சாம்பிள் 2 இப்படி சொல்லி நான் 2 கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது 2 ஒரே லைனில் தான் வந்திருக்கு டிஸ்பிளேல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டேகே இல்லாமல் பண்ணுறது எல்லாமே வந்து இன்லைனில் மட்டும்தான் வரும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம டேகே இல்லாமல் பண்ணுற எல்லா வேலையுமே வந்து இன்லைனில் மட்டும்தான் வரும். இப்போ என்ன பண்ணேன், நான் ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்பேன் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹலோ பீப்புள் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. ஓகே, ஹலோ பீப்புள் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். சேவ் பண்ணுறேன். எனக்கு ஹலோ பீப்புள் வந்துருச்சு. இதில் எனக்கு எலமெண்ட் என்ன, ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன, செகண்ட் எலமெண்ட் என்னன்னு சொல்லி எனக்கு டவுட்டு வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் 2வது ஸ்பேன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? நல்லா பார்த்துங்க. 2வது ஸ்பேனில் திஸ் இஸ் HTML5 டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அடுத்தடுத்த லைனில் வராமல் பெர்மனெண்ட்டாக அதே லைன்லேயே தான் நமக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இன்லைன் எலமெண்ட்ஸோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா இது ஒரே லைனில் வரும். ஓகேவா? அதுதான் இதோட மெயின் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து இன்லைனில் ஒர்க் ஆகாது. ஓகேவா?
பிளாக் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இன்லைன் அப்படிங்கிறது வந்து எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது ஃபிக்ஸட் சைஸில் தான் வந்து இருக்கும். ஓகேவா, நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா லென்த்தை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர ஹைட்டை வந்து இன்க்ரீஸே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்லைன் எலமெண்ட்ஸுக்கு நிறையா ஃபீச்சர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது, பட் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸுக்கு நம்ம நிறையா ஃபீச்சர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து வேறு என்ன வச்சுருக்கேன்னா இன்னொரு இன்லைன் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, இங்கே நல்லா பாருங்கள், ஐ டேக்னா இட்டாலிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, ஸ்பேன் அப்படின்னா அது ஒரு லைனில் எங்கேயோ ஒரு இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது தனியாக ஒரு கண்டென்ட் அப்படின்னு தான் அர்த்தம் ஸ்பேனுக்கு. ஓகேவா, இப்போ ஐக்கு நான் என்ன பண்ண போகிறேன், திஸ் இஸ் இன் இட்டாலிக் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஒரே லைன்லேயே தான் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இன்லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பிரின்சிபல். இன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நம்மக்கிட்ட நிறைய டேக் இருக்குது. ஓகேவா, ஏ அப்படிங்கிறது லிங்க்கு குறிக்கும். ஓகேவா, ஏ அப்படிங்கிறது லிங்க், நம்ம ஏதாவது லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா ஏல தான் கொடுக்கணும். பிஆர் அப்படிங்கிறது அடுத்த லைனுக்கு போ அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லும். ஓகேவா, அடுத்த லைனுக்கு போயிட்டு அதே லைனில் வந்து அவுட்புட்டை காட்டும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம பிஆர் எப்படி ஒர்க் ஆகுது. ஐ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஐஎம்ஜினா இமேஜை வச்சு ஒர்க் பண்ணலாம். பட்டன் அப்படின்னா நம்ம ஏதாவது பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஏபிபின்னா அப்ரிவியேஷன்ஸ், ஏசிஆர்ஓஎன்ஒய்எம் அக்ரோனிம் அப்படின்னா இதே மாதிரி தான் அப்ரிவியேஷன்ஸ் மாதிரி தான். இந்த என்பிடிஎல் அதுக்கப்புறம் யுனெஸ்கோ அந்த மாதிரியான கண்டென்ட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரோனிம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இது என்ன டவுட் இருந்தாலுமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா, சம்டைம்ஸ் நமக்கு ப்ராப்பராக அவுட்புட் வராது, அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஜஸ்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா, இந்த தெரிஞ்சுக்கலைன்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படி வந்து கிடையாது. ஸோ ஓகேவா, ஸோ பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓரளவுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமே தவிர அது ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் சஸ்டெயின் ஆக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நமக்கான HTML ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இந்த ஒரு சாம்பிள் HTMLல ஒரு CSS எப்படி சிம்பிளாக ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்லித்தர போகிறேன். அது ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு HTMLக்கு வந்து ஒரு டிசைனே வந்து வரப்போகுது. ஓகேவா, இப்போதைக்கு நான் இதை எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா HTML வித்தவுட் CSS அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணோன்னா எனக்கு கண்டென்ட் வந்து வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு CSS ஒரு ஸ்டைல் வந்து நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து எல்லா டவுட்ஸையும் வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.